விக்னேஷ் விவசாயிங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், தள்ளி விட்டுட்டு போயிடாதீங்க. தேன்வால் நடவு செய்கிறதுலேருந்து வெட்டுற வரைக்கும் எல்லாம் ஃபுல் வீடியோ போடுறேங்க. இப்போ வந்துங்க உழவு ஓட்டுற வீடியோங்க. நம்ம 2 மாதத்துக்கு முன்னாலே உழவு ஓட்டு வச்சிடணுங்க. அப்புறம் தான் பூமி ஆறுங்க. இப்போ பாருங்க, கண்ணெல்லாம் தோண்டியாச்சுங்க. கன்று வந்து இப்போ நடவு செய்கிறேங்க. கன்று நடவு செய்கிறது வந்து 7 அடிக்குங்க. உள்ளே வந்துங்க குருணை நடவு செஞ்சு தான் போடணுங்க. அப்புறம் தான் கன்று வந்து நல்லா வருங்க. எந்த அழுகல் எதுவும் இல்லாமங்க. 7 அடிக்கு 7.5 அடிக்கு நாங்கள் நடவு செய்கிறோங்க. டிராக்டர் உள்ளே போகிற மாதிரிங்க நடவு செஞ்சிட்ருக்குறாங்க. இப்போ சரியாக 2 மாதம் ஆச்சுங்க நடவு செஞ்சுங்க. நம்ம டிராக்டரியிலே பாருங்கள் உழவு ஓட்டுறேங்க. உள்ளே வந்துங்க பில்லு வந்துருச்சுங்க. இன்னும் உழவு ஓட்டி விட்டுங்க. பாருங்கள் உழவெல்லாம் ஓட்டி விட்டாச்சுங்க. ஒன்று வந்துங்க உப்பு தண்ணி டம்மில் ஊற வச்சுங்க. நம்ம ஒரு டிஏபி 20 ஊற வச்சுங்க. 1000 மரத்துக்குங்க ஊற்றணுங்க. மரத்துக்கு 1 லிட்டர் அப்படின்னு. நம்ம இந்த பவர் வீடர் இருக்கிறனால வந்துங்க அந்த டிராக்டர் போகாத இடத்துலையெல்லாம் வந்துங்க இதை வச்சு ஓட்டிக்கலாங்க. அப்புறம் தாங்க அந்த பில்லெல்லாம் எல்லா பில்லு சாகுங்க. பில்லே வராதுங்க. அந்த ஓரத்தில் அப்புறம் நம்ம இல்லைன்னா ஆள் விட்டு வெட்டணுங்க. அது கூலி மிச்சங்க. பாருங்கள் உப்பு தண்ணியெல்லாம் ஊற வச்சுங்க. நம்ம ஒரு மரத்துக்கு 1 லிட்டர் அப்படின்னுங்க ஊற்றியாச்சுங்க. அந்த ஊற்றின வீடியோ வந்துங்க எடுக்கலிங்க. அப்போது எல்லாம் ஊற்றியாச்சுங்க. இப்படி ஊற்றுறனால வந்துங்க நல்லா வந்து நம்ம ஈல்டு நல்லா கிடைக்குங்க. இப்போ பாருங்க சரியாக வந்துங்க நம்ம வாழை வந்து 90 நாள் ஆகி போச்சுங்க. ஒன்று வந்துங்க இதுக்கு வந்து பெட்டு கட்டணுங்க. அதனால் வந்துங்க நம்ம அடுத்த வேலையை வந்துங்க உப்பு வந்து உரம் எடுத்துகிட்டு வரணுங்க. பாருங்கள் உரமெல்லாம் எடுத்து வந்தாச்சுங்க. என்னென்ன உரம்னா டிஏபி, பொட்டாசுங்க, காம்ப்ளெக்ஸுங்க, அப்புறம் நுண்ணூட்டங்க, அப்புறம் ஒரு ஊரியாங்க. எல்லாத்துலையும் ஒவ்வொரு மூட்டை தாங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே எரு வச்சுக்கிறோம். அதனால் அளவாக போடுறோங்க. உரமெல்லாம் போட்டாச்சுங்க. போன கடைசி இப்போ டெல்லர் வந்துங்க விட்டு பெட்டு கட்டிகிட்டு இருக்குதுங்க. ஒரே அளவில் அப்படியே பெட்டு கட்டுற வேலை தாங்க. ஏன்னா பில்லு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு உப்பெல்லாம் கீழே போட்டாச்சுங்க. இப்போ பெட்டு கட்டிகிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள் பெட்டெல்லாம் எப்படி கட்டுறாங்கன்னு பாருங்கள். இப்போ பெட்டெல்லாம் கட்டி முடிச்சாச்சுங்க. நல்லா ஒன்று ஓஸ் இழுத்து உள்ளே போடணுங்க. அப்புறம் தான் தண்ணி காட்ட முடியுங்க. பாருங்கள் இது வந்துங்க பெட்டு கட்டி ஒரு 20 நாள் ஆச்சுங்க. இப்போ வந்துங்க ஒரு மாதங்க. இப்போ வந்து நம்ம அந்த அல்லக்கண்ணெல்லாம் அறுத்து விடணுங்க. அல்லக்கண்ணு வந்துருச்சுங்க. அல்லக்கண்ணை அறுத்துங்க அந்த பட்டையெல்லாம் கட்டி விடணுங்க. பாருங்கள் இப்போ வந்து 7 மாத கண்ணுங்க. இன்னும் 7 மாதத்தில் வந்து உரம் விடணுங்க. சரியாக 7 மாதம் ஆச்சுங்க. இப்போ பாருங்கள் நம்மளது வந்து ஈனிருச்சுங்க, புடை தள்ளிருச்சுங்க. இன்னொரு உரம் விடணுங்க. இப்போ வந்துங்க பொட்டாசு வந்து விடலாங்க. ஒரு மரம் ஈனாவே போதுங்க. பொட்டாசு விட்டுருவணுங்க. அப்புறம் தான் ஒரே மரம் ஈனுங்க. இப்போ பாருங்க எல்லாம் ஒரே மரம் ஈனிருச்சுங்க. இன்னும் பூ வெட்டி விடுவானு பெல்ட்டெல்லாம் கட்டியாச்சுங்க. பூ வந்துங்க ஒரு 200 பூ அந்த மாதிரி சேர்ந்து கழிச்சு ஒரே முட்டை வெட்டி விட்டால் ஒரே வெட்டில் நம்மளுக்கு வந்துடுங்க. பெல்ட்டு கட்டினா கொஞ்சம் நல்லதுங்க. ஏன்னா காற்றுக்கு வந்துங்க சாய்ச்சி விட்ருங்க. அதனால் கொஞ்சம் பெல்ட்டு கட்டினா நல்லதுங்க. இப்போ பாருங்கள் எல்லாம் புடையெல்லாம் வெட்டி விட்டா. சில பேர் பூவும் சொல்லுவாங்க. பூவெல்லாம் வெட்டி விட்டாச்சுங்க. பாருங்கள் தாரெல்லாம் ஒரே மாதிரி இருக்குதுங்க. இப்போ வந்து வெட்டிட்டு இருக்கிறாங்க. இன்று விலை வந்துங்க 35 ரூபாயிலேருந்துங்க 30 ரூபா வரைக்கும் போகுதுங்க. இப்போ வந்து மாசி மாதங்க 2025ங்க. இப்போ வந்துங்க இந்த ரேட்டு போகுதுங்க. பரவாயில்லைங்க. ரேட்டெல்லாம் பரவாயில்லைங்க. இல்லும் பரவாயில்லைங்க.